Peace be unto you and your family. 12th chemistry QR code questions and answer. Quick response code. Unit 1 metallurgy. நம்ம புக்கில் ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இதை பற்றிய விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு கொஸ்டின் இது. புக்கினாக இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாமா? Heating of carbonate ores to remove carbon is called roasting. எதுக்கு யூஸ் ஆகுது? நம்மளுக்கு சல்ஃபைடு ஓரை ஆக்சைடு ஓராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. கால்சினேஷன் தான் கார்பனேட் ஓரை நாம் ஹீட் பண்ணும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு கேஸாக வெளியே போயிட்டு மெட்டல் ஆக்சைடு நம்மளுக்கு கிடைக்கும். Smelting, it is used in the extraction of iron and copper, and another one is fluxing. Second question, in the extraction of copper from its sulfide ore, the metal finally obtained, that means copper finally obtained by the reduction of cuprous oxide with Cu2O finally when treated with Cu2S. Cuprous oxide when treated with the cuprous sulfide gives finally blister copper with the liberation of SO2. So that cuprous oxide is treated with the cuprous sulfate to get the pure metal copper. Aluminothermic process is used for the extraction of metals whose oxide are fusible, not easily reduced by carbon. கார்பனால் எந்த மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ண முடியாதோ அந்த இடத்துல அலுமினோ தெர்மிக் ப்ராசஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஃபோர்த்து கொஸ்டின் வாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஏ மினரல் ஆஃப் அயன்? மாலக்கைட், திஸ் இஸ் ஏ மினரல் ஆஃப் காப்பர். காப்பர் கார்பனேட் அண்ட் காப்பர் ஹைட்ராக்சைடு CuCO3 CuOH twice. மேக்னடைட், இதுதான் அயனோட மினரல். மாலிகுலர் ஃபார்முலா என்ன? Fe2 Fe3O4. மேக்னடைட், ஹேமடைட், மேக்னடைட் இவங்க தான் அயன். பைரோலுசைட், மாங்கனீஸோட MnO2 மாங்கனீஸோட மினரல். காசிட்டரைட் SnO2 டின்னோட மினரல். ஸோ என்ன ஆன்சர்? அயனோட மினரல் மேக்னடைட். கொஸ்டின் நம்பர் 5. Aluminum is used as a reducing agent in the reduction of magnesium oxide, calcium oxide, aluminum oxide. இந்த மெக்னீசியம் ஆக்சைடு கால்சியம் ஆக்சைடுலாம் எல்லிங்கம் டயக்ராமில் அலுமினியம் லைனுக்கு கீழே தான் இருக்கும். அதனால் அலுமினியத்தால் இவங்களையெல்லாம் ரெடியூஸ் பண்ண முடியாது. குரோமிக் ஆக்சைடு இஸ் ரெடியூஸ்டு பை அலுமினியம். ஏன்னா எல்லிங்கம் டயக்ராமில் குரோமிக் ஆக்சைடு லைன் மேலே இருக்கும், அலுமினியம் லைன் கீழே இருக்கும். யாரு கீழே இருக்காங்களோ அவங்க தான் அவங்களுக்கு மேலே உள்ள மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுவாங்க. கொஸ்டின் நம்பர் 6. தி மெட்டல் யூஸ்டு இன் ஸ்டோரேஜ் பேட்டரி இஸ் லெட் ஆசிட் பேட்டரி. செகண்டரி பேட்டரி லெட்டு தான் ஸ்டோரேஜ் பேட்டரியில் யூஸ் ஆகும். ரீசார்ஜபிள் பேட்டரி. வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் கேன் பி டன் இன் தி கேஸ் ஆஃப் நிக்கல் மான்ஸ் ப்ராசஸ். ஜிர்கோனியம் வான் ஆர்கல் ப்ராசஸ். டைட்டானியம் வான் ஆர்கல் ப்ராசஸ். ஸோ மான் ப்ராசஸும் வான் ஆர்கல் ப்ராசஸும் யாருக்கு கீழே வந்துக்குவாங்க? வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் கீழே வந்துக்குவாங்க. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? ஆல் ஆஃப் தீஸ் இஸ் தி ஆன்சர். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர் ஆஃப் மெட்டல் இஸ் பியூரிஃபைடு பை வான் ஆர்கல் மெத்தட்? இப்போ தான் நான் பார்த்தோம், ஜிர்கோனியம் அண்ட் டைட்டானியம் இந்த ரெண்டு மெட்டல் தான் வான் ஆர்கல் ப்ராசஸில் அண்டர் வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் இந்த ரெண்டு மெட்டலை நம்ம பியூரிஃபை பண்ணலாம். இன் எல்லிங்கம் டயக்ராம் டெல்டா G0 ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் வெர்சஸ் டெம்பரேச்சர். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கிராஃப்ஸ் ஹேஸ் எ நெகட்டிவ் ஸ்லோப்? நெகட்டிவ் ஸ்லோப் நம்மளுக்கு தெரியும். எல்லிங்கம் டயக்ராமில் எல்லா மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனும் பாசிட்டிவ் ஸ்லோப்பில் இருக்கும். ஒரே ஒரு ஆள் மேலேருந்து கீழே நோக்கி வருவாங்க. அவங்க யாருன்னா கார்பன்லேருந்து கார்பன் மோனாக்சைடு கேஸ் பாஸ் ஆகக்கூடிய லைன் தான் நெகட்டிவ் ஸ்லோப்பில் இருப்பாங்க. ரெட் கலரில் போட்டிருப்பாங்க. இது எல்லாமே பாசிட்டிவ் ஸ்லோப்பில் இருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 10. Sulfide ores are common for the metal.
சில்வர், காப்பர் அண்ட் லெட் இவங்களுக்கு தான். சில்வர் வந்து அர்ஜென்டைட் AG2S, காப்பர் பைரைட் CuFeS2, கலீனா PbS. இவங்க 3 பேர் தான் சல்ஃபைடு ஓராக இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சில்வர் சல்ஃபைடு ஓர் தான் AG2S, காப்பர் சல்ஃபைடு ஓர் தான், ஆனால் டின் வந்து ஆக்சைடு ஓர் SnO2. சில்வர் சல்ஃபைடு ஓர், மெக்னீசியம் கார்பனேட் இல்லைனா டோலமைட் அவங்க வந்து கார்பனேட் ஓர், லெட் வந்து சல்ஃபைடு ஓர். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? அப்போ இங்கே பாருங்கள், அலுமினியம் ஆக்சைடு ஓர், காப்பரும் லெட்டும் தான் சல்ஃபைடு ஓர். ஸோ இதில் எல்லா மெட்டலும் தான் சல்ஃபைடு ஓராக இருக்குது. ஏ தான் ஆன்சர். கன்சிடர் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன் அட் 1000 டிகிரி செல்சியஸ். 2 ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜிங்க் ஆக்சைடு ஃபார்மேஷன் ரியாக்ஷனுடைய டெல்டா G0 வேல்யூ -360 kJ mol/-1. கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன் ரியாக்ஷனுடைய டெல்டா G0 வந்து -460 kJ mol/-1. கொஸ்டின் என்னன்னா, ஜிங்க் ஆக்சைட்லேருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறதுக்கு கார்பனை ரெடியூசிங் ஏஜெண்டாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தான் கொஸ்டின். நான் அந்த ஈக்குவேஷன் எழுதுகிறேன் பாருங்க, இதோட ரிவர்ஸ் ரியாக்ஷன் எழுதணும். ஏன்னா ஜிங்க் ஆக்சைட்லேருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணணும். இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா டெல்டா G0 சைன் வந்து சேஞ்ச் ஆகும். ரிவர்ஸ் பண்ணி நான் லைட்டாக எழுதி காமிக்கிறேன், கொஞ்சம் பாருங்கள். ZnO gives Zn plus half O2. நீங்கள் ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணதுனால டெல்டா G0 வேல்யூ ப்ளஸ் 360 kJ mol/-1. கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் gives கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன் ரியாக்ஷன் அப்படி தான் எழுதியிருக்கோம். அந்த டெல்டா G0 சைனில் எந்த சேஞ்சுமே இல்லை. இந்த 2 ஈக்குவேஷனை நீங்கள் ஆட் பண்ணும் பொழுது 2 ஈக்குவேஷனில் யார் காமனாக இருக்காங்களோ அவங்கள கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் ரியாக்ஷன் என்ன கிடைக்கும்? ZnO ப்ளஸ் கார்பன் gives Zn ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடு டெல்டா G0 நீங்கள் 2 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா -100 kJ mol/-1. That delta G0 is in negative value indicate that the reaction is feasible. இந்த ரியாக்ஷன் நடக்கும்னா என்ன அர்த்தம்? ஜிங்க் ஆக்சைட்லேருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஜிங்க் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கார்பனை ரெடியூசிங் ஏஜெண்டாக யூஸ் பண்ணலாம். ஜிங்க் ஆக்சைடு கேன் பி ரெடியூஸ்டு டு ஜிங்க் பை கார்பன். ஏ இஸ் தி ஆன்சர். இவங்க எல்லாம் ஆன்சர் இல்லை, இருந்தாலும் பாருங்கள். ஜிங்க் ஆக்சைடு அண்ட் கார்பன் மோனாக்சைடு ஆர் ஃபார்ம்ட் அட் ஈக்குவல் ரேட். ராங் ஆன்சர். ஜிங்க் ஆக்சைடு cannot be reduced to zinc by carbon. Can be reduced தான். Zinc oxide is more stable than carbon monoxide. Question number 12 பார்க்கலாமா? The electrolyte used in the electro refining of silver is. சில்வரோட எலக்ட்ரோ ரிஃபைனிங்கில் கேத்தோட் பியூர் சில்வர், ஆனோட் இம்பியூர் சில்வர். எலக்ட்ரோலைடு யார் அவங்க? சில்வர் நைட்ரேட் ப்ளஸ் 1% நைட்ரிக் ஆசிட். எங்கே பார்க்குறாங்க? அசிட்டிஃபைடு aqueous சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட் இஸ் எலக்ட்ரோலைட் யூஸ்ட் இன் தி எலக்ட்ரோ ரிஃபைனிங் ஆஃப் சில்வர். கொஸ்டின் நம்பர் 13 வாங்க. Incorrect statement in electrolysis of alumina by Hall-Hérold process is magnesium fluoride can be used in the place of fluorspar. This is correct one. Cryolite lowers the melting point of aluminum oxide and increases its electrical conductivity. This is also correct. Lithium carbonate can be used in place of cryolite. This is wrong statement. So the wrong statement, incorrect statement is C. And last one is aluminum is obtained at cathode and carbon dioxide at anode. So what is the answer? Wrong statement, incorrect statement is lithium carbonate can be used in place of cryolite. Come to question number 14. Which of the following is used as a collector in the froth flotation method? We know sodium ethyl sandate. Pine இது வந்து frothing agent. இவங்க தான் collector. Then next question number 15. Which of the following is used as acidic flux? Non-metallic oxide எதுவோ அதுதான் acidic oxide. SiO2. இவங்கெல்லாம் மெட்டாலிக் ஆக்சைடு. இவங்க பேசிக் ஃப்ளக்ஸாக யூஸ் ஆவாங்க. இது ஸ்லாக். When zinc sulfide, that means zinc blende and galena minerals are present together, then sodium cyanide is added to separate them.
in the fourth flotation process as a depressant, that means depressing agent, because lead cyanide is precipitated while no effect on zinc oxide. Zinc sulfate form a soluble complex of sodium tetracyanide kappa C zincate 2. இதுதான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 17க்கு வாங்க. ரோஸ்டிங் எதற்கெல்லாம் யூஸ் ஆகும்? ரோஸ்டிங் இஸ் கேரிட் அவுட் டு கன்வெர்ட் சல்பைட் டு ஆக்சைடு அண்ட் சல்ஃபைட். திஸ் இஸ் கரெக்ட். ரோஸ்டிங்கில் ரிமூவ் வாட்டர் ஆஃப் ஹைட்ரேஷன் இது கிடையாது. மெல்ட் தி ஓர் இது கிடையாது. ரிமூவ் ஆர்சனிக் அண்ட் சல்ஃபர் இம்பியூரிட்டிஸ் இதுவும் கரெக்டு தான். ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் எது கரெக்டு? 1 and 4 இஸ் கரெக்டு. ஸோ ஏபியில் அந்த ஆப்ஷன் இல்லை. சிடிக்கு வாங்க. 1 and 4 ஆர் கரெக்ட். Leaching of gold ore is carried out by heating it with a dilute solution of HCl, sodium cyanide and oxygen. First step இதுதான். ஒரு சோடியம் டைசயனிடோ கப்பா சி R81 அப்படிங்கிற ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அதில் ஃபார்ம் ஆகும். தென் கொஸ்டின் நம்பர் 19, உல்ஃப்ரமைடு. இந்த உல்ஃப்ரமைடு வேர்டு எங்கே வரும்? எலக்ட்ரோ மேக்னட்டிக் செப்பரேஷனில் வரும். அதில் SnO2 ஓர் காசிட்ரேட் டின் ஸ்டோன் இஸ் நான் மேக்னட்டிக் இன் நேச்சர். உல்ஃப்ரமைடு இஸ் மேக்னட்டிக் இன் நேச்சர். Which of the following is an ore of silver? கலீனா யாரோட ஒரு? PbS லெட்டோட ஓர். சின்னபார் மெக்னீசியத்தோட ஓர். மாலக்கைட் காப்பரோட ஓர். காப்பர் கார்பனேட், காப்பர் ஹைட்ராக்சைடு. அர்ஜென்டைட் சில்வரோட ஓர். அர்ஜென்டைட் Ag2S அர்ஜென்டைட். தென் நெக்ஸ்ட் 21, கொஸ்டின் நம்பர் 21. Sulfides ore of metals are usually concentrated by fourth flotation method. Correct. Which of the following sulfide ores offer an exception and is concentrated by chemical leaching? யார் தெரியுமா? இந்த அர்ஜென்டைட் தான். லீச்சிங் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு லீச்சிங் ப்ராசஸ் வந்து சயனைடு லீச்சிங். அந்த சயனைடு லீச்சிங்கில் சில்வர், கோல்டு ஆர் லீச்டு பை cyanide, sodium cyanide or potassium cyanide. galena, copper pyrite, zinc blend எல்லாமே fourth flotation method. Then consider the following reaction. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்தோம். இந்த ரெண்டு ரியாக்ஷனை கொடுத்துட்டு இதில் எது கரெக்டு இவங்களை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா zinc oxide can be reduced to zinc by carbon. இதுதான் கரெக்ட் ஆன்சர். And my dear students, in this video we discussed the QR code question from lesson 1 metallurgy. Thank you for watching. If you like, please subscribe. Thank you very much.